சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த கஞ்ச பையன்கிட்ட எந்த பொண்ணு சிக்கி சின்ன பின்னமா ஆக போறான்னு தெரியல. சரி, இதை நினைச்சு நீ ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. சரி, அப்ப நாங்க வரோம். வா பிரியா. டாடி போன் வரேன். சரிடி, வா. பாய் பாய் பாய். டேய் சாமி, ஏன்டா இங்க வண்டி நிறுத்துற? இறங்குடா. ஏன்டா? இறங்குடா சொல்றேன். டேய் வாடா. டேய் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன்டா இங்க வந்திருக்க? யாராவது உன்னை வர சொன்னாங்களா? டேய் நான் சொல்றேன்டா, வாடா. டேய் நீ சொன்னாதான் நான் வருவேன். ஐயோ, ஊருக்குள்ள 6-7 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்லாம் சந்தோஷமா இருக்கான். நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டு, இல்ல ஃப்ரெண்டு கூட இல்ல, ஆபீஸ்ல ஒன்னா வேலை பாக்குறவன் இந்த பாடு படுத்துறானே. டேய் சாமி, என்னன்னு சொல்லி தொலைடா. மச்சான், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு, அதனாலதான் மண்டை சூடாகி உனக்கு கண்ணா பின்னான்னு கோவம் வருது. இப்ப நீ சாந்தமாகணும்னு வை, நியாயப்படி உன்னை சரக்கடிக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஆனா சோ சேட், உனக்கு தான் அந்த சரக்கடிக்கிற பழக்கமே இல்லையே, அதனாலதான் உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப நீ என்ன பண்றனா, கடன்னு என் கூட கோயிலுக்குள்ள வர்ற, அம்மன் முன்னாடி வந்து நிக்கிற, உனக்குள்ள கொந்தளிச்சு குமரிக்கிட்டு இருக்கிற கோவத்தை எல்லாம் அம்மன் முன்னாடி கொட்டி தீக்கிற. அம்மன் உன் குறையெல்லாம் கேட்டுட்டு உன் வாழ்க்கை ஒளிமயமா இருக்கிறதுக்கு யாரு மூலமாவது நல்ல வாக்கு சொல்லுவா. அதை கேட்டதும் உன் கோவம் குறையும், பாரம் இறங்கும், முகமே தேஜஸ் ஆயிரும்னா பாத்துக்க. டேய் சாமி, எப்போ என் கூட தான் இருக்க, ஆனா எப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? இதெல்லாம் பை பர்த்லே வந்ததுடா. வா 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 வா. ஏய், இங்க ஏண்டி வந்த? ஏய் என்ன? நீ இறங்கு, கோயிலுக்கு போயிட்டு போலாம். கோயிலுக்கா? என்னடி திடீர்னு கோயிலுக்கு போலாங்கிற? ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஆமாண்டி, நம்ம மீராக்காக தான். மீராக்கா? மீரா ரொம்ப பாவண்டி. அந்த மாப்பிள்ளைய அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மாப்பிள்ளைய பார்த்துட்டு ரூமுக்கு வந்ததும் அவ எவ்வளவு ஹாப்பியா இருந்தா, ஜாலியா இருந்தா. ஆனா எல்லாம் டக்குன்னு கலைஞ்சு போச்சுல. ஆமா அதிர, லைஃப்ல கனவோ ஆசையோ இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது நிறைவேறிடணும். இல்லனா அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை இப்போ மீராவும் அவ ஃபேமிலியும் சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வரணும். அதான் அவளுக்காக போய் சாமி கிட்ட வேண்டிக்கலாவா? வா. அம்மா தாயே, நீ இங்க உட்கார்ந்திருந்தாலும் பொண்ணு வீட்டுல நடந்ததெல்லாம் நீ பார்த்து தானே இருந்திருப்ப. அந்த பொண்ணு என்ன அவமானப்படுத்தினது உன்னை அவமானப்படுத்தின மாதிரி தானே. அவளுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட வேணாமா? அட பாவி, அந்த பொண்ணு அம்மன் கிட்ட இப்படி கோர்த்து விடுறானே, என்ன நடக்க போதோ. எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அந்த பொண்ணை இப்பவே இங்கேயே கண்ணில் காட்டக்கூடாதா? சாமிநாதன் சொன்ன மாதிரி என் வாழ்க்கை ஒளிமயமா இருக்க யாரு மூலமாவது நல்ல வாக்கு சொல்லக்கூடாதா? கோயிந்தா 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 கோ. டேய் மச்சி, கோயில்னா அப்படி இப்படிதான் இருக்கும். நீ உன் வேண்டுதல கன்னியூ பண்ணு மச்சி. தாயே, உனக்கே தெரியும் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு. குழந்தை பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு சம்சார சாகரத்துல நீச்சல் அடிக்கவா? இல்ல தாயே, என் குடும்ப பாரத்தை சுமக்க முடியாம அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்காக நான் கண்டுபிடிச்ச வழிதான் என் கல்யாணம். என்னோட இந்த உயர்ந்த நோக்கத்தை நீ புரிஞ்சுக்காம இருக்கலாமா? எனக்கு சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணோட
கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லு தாயே. கோயிந்தா 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 ஈ, இவர் வேற கண்டுக்காத மச்சான். அம்மன்ட்ட உன் அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்கா போடு. ம். அம்மா தாயே, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற வேற பொண்ணை நான் எங்கன்னு போய் தேடுறது? எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்ல தாயே. நீ தான் எனக்கு என் ரூட்டை கிளியர் பண்ணி விடணும். ம்? நான் என்ன உங்ககிட்ட என்ன கோடீஸ்வரனாக்கு, பிசினஸ் மேனாக்கு, இந்த நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆக நான் கேட்டேன். என் கண்டிஷனுக்கு ஓகே சொல்ற ஒரே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு தானே கேக்குறேன். அதுக்கு நீ இப்படி எந்த பதிலும் சொல்லாம கம்முன்னு இருக்கலாமா? சொல்லு. கோயிந்தா நான் என்ன- கோயிந்தா 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 கோயிந்தா. சாமி, இந்த கொசு தொலை தாங்க முடியல சாமி. இவனை நான் இன்னைக்கு விடுறதா இல்ல. டேய் மச்சான் மச்சான் டேய் டேய் மச்சான் நில்றா டேய். வாடி உள்ள போய் சாமியை பாப்போம். கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. யோ, டேய் டேய் என்ன மச்சான் உன் இல்லையா? பிரச்சனை? டேய் உன்னை அவச்சேன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு இருக்கிற கோவத்தை சாந்தப்படுத்த தான் கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். இங்கேயே வந்து கோவப்படாத மச்சான். கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா இங்க 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரி நாள் என்ன போட்டு டார்ச்சர் பண்றான்டா. நான் சாமியை தானே கும்பிட்டேன். உங்களை என்ன டார்ச்சர் பண்ண? யோ, ஏற்கனவே ஒருத்தி என் வாழ்க்கையில கோவிந்தா போட்டுட்டா. அது பத்தாதுன்னு நீ வேற நான் வேண்டப்பெல்லாம் குறுக்க போந்து கோவிந்தா கோவிந்தான்னு போடுறியா? தம்பி, நான் பெருமாளை கும்பிட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? மச்சான் எனக்கே இப்ப கோவம் வருது மச்சான். யோ, இளநீர் தலையா, இது அம்மன் கோவில்யா. அம்மன் முன்னாடி வந்து நின்னு கோவிந்தா போட்டு அம்மனை கன்ஃபியூஸ் பண்றியா?